தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் உங்கள் இருதயை திருப்பிக் கொண்டிருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொடுத்து உங்களை குணமாக்கி ஆண்டவர் நடத்துவாராக. தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் மிக கொடுமையான வேதனைகளும் பொல்லாப்புகளும் வாதைகளுமாய் அது காணப்படுகிறதே என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். எழும்புற திரும்ப படுத்துடுற, எழும்புற என்னால் செயல்பட முடியல, தலைவலி, சரீர வேதனை, உள்ளான காயங்கள், இப்படி பல விதங்களிலே வாதைகள் கூடாரத்தை அணுகி இருக்கிறது. வாதைகள் உங்கள் குடும்பத்தை அணுகி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை அணுகி இருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 91வது சங்கீதத்திலே 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது தேவ பிள்ளையே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த நாளில் தாமே நீங்க நினைக்கிறீங்கல்ல, என் வாழ்க்கையில் நான் படுத்து கிடக்கிறேன், என்னால் எழுந்திருக்க முடியல பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில என் கணவர் பலவீனப்பட்டு இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி அவர்கள் அழைத்திருந்தார்கள். ஆர்டிவியில நம்முடைய சபையினுடைய வார்த்தைகள் அது கடந்து போய் கொண்டு இருக்கிறது. அவங்க அதை குறித்து பார்த்து விட்டு திரும்ப அழைத்தார்கள். அழைக்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரியம், என் கணவர் படுக்கையோடு கூட இருக்கிறார், படுக்கையில் காணப்படுகிறார், அவருடைய வாழ்க்கையில் குணமில்லை, சுகமில்லை, வாதைகள் எங்கள் கூடாரத்தை அணுகி இருக்கிறது, என் பிள்ளைக்கு ஸ்ட்ரோக் வந்து அவன் படுத்து கிடக்கிறான். இப்படி எங்கள் குடும்பங்கள் முழுவதுமாய் வியாதி நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னொரு சகோதரர் அவர் அழைத்தார். சொல்லும் பொழுது சொன்ன ஒரு காரியம், என்னுடைய சரீரத்தில் சுகவீனத்தோடு கூட நான் இருக்கிறேன், என்னால் சரியா வேலைக்கு போக முடியல என்று சொல்லி அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த வேதனையை அவர் பகிர்ந்து கொண்டார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில வாதைகள், சுகவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. நீங்க நினைக்கிறீங்க ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்குள்ள நாங்க இருக்கிறோம், மாறி மாறி பிரச்சனை வர எங்களால் எழுந்து ஓட முடியல, எங்களால் எழுந்து காரியங்களை செய்ய முடியல. காரியம் என்ன? பொல்லாப்பு அது காணப்படுகிறது, வாதைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்போ தெரியுமா? மேல இருக்கிற வார்த்தை தெளிவாய் சொல்லோ, தேவனாகிய கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், அவரை உனக்கு அடைக்கலமாக தாபரமாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாய் நீ கொண்டிருப்பாயானால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற வாதைகளை ஒன்றுமில்லாமல் அழிய பண்ணுவார். உடைய வாழ்க்கையில காணப்படுகிற சுகவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையால், அவருடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய பாதுகாப்பை, உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய அரவணைப்பை, உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய சுகத்தை தேவன் தந்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவனாகிய கர்த்தரே உனக்கு தாபரமாக இருந்து உன்னை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்து படுக்கையில் கிடக்கிற அவனை கர்த்தர் எழுப்புவார் என்று சொல்லப்பட்டது போல, படுக்கையில் கிடக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் எழும்ப செய்வார். உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழும்ப செய்வார், உங்களை நிற்க பண்ணுவார். இது இந்த நாளில் தானே நடக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். என்னோடு கூட ஜெபிக்க வரீங்களா? உங்களுடைய சுகத்துக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளுவோம். நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட, ஆண்டவரே சரீரத்தில் உபாதைகளோடு கூட, டிப்ரெஷனோடு கூட ஆண்டவரே படுத்து கிடக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, என்னால் எழுந்து ஓட முடியவில்லை, என்னால் காரியங்களை செய்ய முடியவில்லை, என் வாழ்க்கையில் வேதனைகள், என் கணவன் வாழ்க்கையில் வேதனைகள், என் பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிறார்கள் என்கிறதான அந்த எண்ணத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். வாதை உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை அவர்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைக்க, சுகமாய் நடக்க, ஆண்டவரே குறிப்பாய் படுக்கையில் கிடக்கிற அவனை கர்த்தர் எழுப்புவார் என்று சொல்லப்பட்டது போல, படுக்கையில் கிடக்கிற அவர்களை எழும்ப
பண்ணுவீராக. எல்லா தலைவேதனைகள் அநேக நாட்களாக தலையில் இருக்கிறதான அந்த வேதனை நிமித்தமாய் பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இந்த நேரத்தில் ஒரு விடுதலை இறங்கட்டும். இந்த நேரத்தில் ஒரு விடுதலை இறங்கட்டும். அதே போல் அவருடைய இடது கை பக்கமாக இருக்கிறதான அந்த வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, மன தெளிவை தந்து கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தாமே உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை அவர் தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்திருப்பாரானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.